வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போர்க்காலத்தில் பாதுகாப்பு படைகளால் கையகப்படுத்தப்பட்டு தற்போது பாதுகாப்பு தேவைகளுக்கு அவசியமில்லாத நிலங்களை விரைவாக விடுவித்து உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்கும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு பாதுகாப்பு படைகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த உத்தரவு தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் இராணுவ முகாம்களுக்காக கையகப்படுத்தப்பட்ட விவகாரம் மற்றும் உள்ளூர் மக்களால் பயன்படுத்தப்பட்ட அரசு நிலங்களை மீள வழங்கும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது வழங்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு எப்போதும் முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ஜனாதிபதி எந்த இடங்களில் இராணுவ முகாம்கள் மற்றும் பிற பாதுகாப்பு நிறுவல்கள் அவசியம் என்பதை குறித்து முப்படைகள், போலீசார் மற்றும் தொடர்புடைய பாதுகாப்பு அதிகாரிகளே இறுதி முடிவெடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதேவேளை எந்த நிலங்களை விடுவிக்கலாம், இவற்றை பாதுகாப்பு காரணங்களுக்காக தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான இறுதி தீர்மானத்தை விரைவாக எடுக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மக்களை மையமாக கொண்ட அணுகுமுறையை வலியுறுத்திய ஜனாதிபதி இயன்றவரை அதிக அளவிலான நிலங்களை பொதுமக்களிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என்றும் நிலங்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வாய்ப்புகளும் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் நவீன விவசாய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்பதோடு நிலையான வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு விவசாயம், கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளருக்கும் ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளார்.